பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இன்று ஒரு இறைவார்த்தையின் 5ஆம் பாகம் 365ஆம் நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சித்தம் செய்ய அழைத்தவர் நீரே, என்னையும் உமக்காய் ஏற்றுக்கொண்டீரே. சித்தம் செய்ய அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே. சோர்விலும் தாழ்விலும், சோர்விலும் தாழ்விலும், சோதனையாவிலும் தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று ஒரு இறை வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள் வார்த்தை, அது 2 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இன்று ஒரு இறைவார்த்தை என்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சி ஆரம்பித்து இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. ஹல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 5 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற ஒரு உன்னத நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகளாக நான் கடந்து வந்த பாதையை சற்று நான் திரும்பி பார்க்க விரும்புகிறேன். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு நாளும் தவறாமல் அனுதினமும் இறைவார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அரிய விதமாக அற்புதமாக என்னை வழிநடத்தினார் என்று சொல்வதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. 2 முறை மரணத்தின் விளிம்பிற்கு சென்று திரும்பி வந்தேன். ஒன்று மஞ்சட்காமாலையினால் பாதிக்கப்பட்டேன். 2வது கொரோனா 2ஆம் அலைவரிசையிலே செகண்ட் ஸ்டேஜ் என்று சொல்லப்பட்ட 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த சூழலிலும் கர்த்தர் அற்புதமாய் காத்து ஆண்டு நடத்தி வந்தார். மாத்திரமல்ல, குடும்பத்திலே அதிக துக்க சம்பவங்கள் நடைபெற்றது. குறிப்பாக சென்ற ஆண்டிலே என்னுடைய அன்புக்குரிய தாயாரும், அதன் பிறகு என் அன்பு மனைவியும் என்னை விட்டு பிரிந்தார்கள். ஆண்டவர் இல்லம் சென்றடைந்தார்கள். இந்த சூழலிலும் கூட இன்று ஒரு இறைவார்த்தையை தடையில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உந்து வேகத்தினாலே, ஆண்டவருடைய பலத்தினாலே இந்த காரியங்களை என்னால் செய்ய முடிந்தது. இதை கடவுளுக்கு நான் நன்றியுள்ளத்தோடு நான் ஏறெடுக்கிறேன். மாத்திரமல்ல, தாவீது சொன்னதைப் போல இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி என்னை நானே நினைத்து பார்க்கிறேன். நான் எம்மாத்திரம்.
மோசேயைப் போல மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவனாகிய நான் எம்மாத்திரம். வேத வசனத்தை ஒரு வசனத்தை முழுமையாக தங்குதடையின்றி வாசிக்க முடியாமல் திணறிய நான் எம்மாத்திரம். என் குடும்ப சூழல்கள், என் குடும்பத்தினுடைய செயல்பாடுகளினாலே ஏற்பட்ட துக்கங்கள், இவைகளின் ஊடாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நான் எம்மாத்திரம். இவை எல்லாவற்றையும் நான் நினைக்கின்ற பொழுது இவைகளை நான் செய்ததாக நான் சொல்லவில்லை, என்னால் சொல்லவும் முடியாது. மாறாக கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லலாம். இது கர்த்தர் கொடுத்த ஈவு. இது நம்மால் உண்டானது அல்ல, இது என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. இந்த 5 ஆண்டுகளில் சற்றேறக்குறைய 1825 செய்திகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது அல்லாதபடி கிராம ஊழியங்கள், இவை அல்லாமல் திருச்சபை ஊழியங்கள் என்று பல்வேறு ஊழியங்களை கர்த்தர் செய்வதற்கு திராணியையும் பலனையும் சத்துவத்தையும் மன தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்தி வந்தார். எனவே கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல ஏவப்படுகிறேன். மாத்திரமல்ல, இந்த 5 ஆண்டுகளாக எனக்கு தோளோடு தோள் கொடுத்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, வாசகர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்டு, இந்த பாடலை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு, இந்த ஜெபத்தினாலே ஆசீர்வாதங்களை பெற்று கடவுளுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தீர்களே, அதை நினைத்து பார்க்கிறேன். இதை அற்பமான ஆரம்பம் என்று சொல்லலாம். பாரம்பரிய கிறிஸ்தவ பாடல்கள் மறந்து போகின்ற இளைஞர் சமுதாயத்தின் மத்தியிலே கிறிஸ்தவ பாடல்கள், பாரம்பரியமிக்க கீர்த்தனை பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு உந்து விசையால் தான் இந்த ஊழியத்தை நான் துவக்கினேன். ஆனால் கர்த்தர் இதை சற்று மாற்றி இறை செய்தியையும் இணைத்து கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இவ்வளவு நாட்களும் நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் பொறுமையோடு கேட்டீர்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டீர்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 6ஆம் பாகத்தை தொடரலாம் என்று கர்த்தருக்குள் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்தில் 6ஆம் பாகத்திலே நாம் சந்திப்போம். அதுவரையிலே கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். இந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் வரங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் அதிகமாக செய்திருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வீராக. குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. எல்லாரும் மன சந்தோஷமாய் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வளமோடு வாழ்வார்களாக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் நின்று நிலவி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஆமேன்.